ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2026 வெளியான சின்ன சின்ன ஆசை அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த படம் ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஃபீல் குட் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு 52 வயசு இருக்கக்கூடிய லீலா அப்படின்றவங்க காசிக்கு ஒரு டீமோட டூருக்கு வராங்க. வயசானவங்க எல்லாம் சேர்ந்து ஆன்மீக ட்ரிப்புக்கு எல்லாம் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க இந்த ஊருக்கு வராங்க. திடீர்னு லீலா தன்னோட டீம்ல இருந்து காணாம போயிடுறாங்க. தொடர்ந்து போனு பர்ஸ் இது எல்லாமே திருட்டு போயிருதுங்க. எந்த டூரிஸ்ட் கம்பெனி மூலமா இங்க வந்தாங்கன்னு தெரியல, இங்க தங்கி இருந்தாங்க அப்படின்ற டீட்டெயிலே உங்களுக்கு தெரியலங்க. ஏன் இவங்களுக்கு யாரோட மொபைல் நம்பரும் மனப்பாடமா தெரியல. ஆனா என்ன பண்றதுனே தெரியாம அந்த ரிவர் கிட்ட உட்கார்ந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் மாதவன் அப்படின்ற ஒரு நபர் இவங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் மொத்த படமே. முன்னாடியே நான் மென்ஷன் பண்ண மாதிரி இது ஒரு ஃபீல் குட் படங்க. பரிச்சயமே இல்லாத ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையில ஒரு 24 மணி நேரத்துல என்ன நடக்குது அப்படின்றத இந்த படத்துல ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு டூரிஸ்ட் குரூப்பை காட்டுறாங்க. ஒரு ஆன்மீக பயணத்துக்காக ஒரு வண்டியை பிடிச்சி குரூப் டூர் வந்திருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட பேர் தான் லீலா. லீலாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரு, இந்த மக்கள், இந்த லாங்குவேஜ் எல்லாமே புதுசா இருக்குதுங்க. அந்த டூரிஸ்ட் கைடு சொல்றபடி எல்லா இடத்துக்கும் இவங்க குரூப்பா பயணம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா மாதவன் அப்படின்ற ஒரு நபரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. மாதவன் பாத்தீங்கன்னா கேரளாவை சார்ந்தவருங்க. அவருடைய பொண்ணை பாக்குறதுக்காக காசிக்கு வந்திருக்காரு. பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு டான்சரா இருந்துட்டு இருக்காங்க. மாதவனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, என்னதான் இவர் கேரளால இருந்து வந்திருந்தாலும் இந்த ஊருக்காரு மாதிரி தான் கைஸ் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. எல்லாருக்கூடயும் சகஜமா பழகுவாரு. அந்த ஏரியால இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நம்ம மாதவனை தெரியும்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு பழக்க வழக்கங்களை எல்லாம் வச்சிருப்பாருங்க. இப்போ இந்த குரூப் டூரை சார்ந்தவங்க இந்த இடங்களை எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த குரூப்ல இருக்கக்கூடிய லீலாக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா எல்லாம் இல்ல. அவங்க மட்டும் தனியா இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மத்தவங்க எல்லாம் பூ வாங்குறது, பொருள் வாங்குறதுன்னு ஜாலியா இருந்துகிட்டு இருக்க, ஆனா லீலா மட்டும் ஓரமா நின்று எல்லாத்தையும் வேடிக்கை மட்டும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க கட் பண்ணா மாதவனை காட்டுறாங்க. மாதவன் பாத்தீங்கன்னா அந்த ஆத்துல பேப்பர் கப்பல் செஞ்சு விட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாருங்க. டென்ஷன் ஃப்ரீயா கூலா இருப்பாருங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் போட் ஓட்டிட்டு அந்த இடத்துக்கு வராரு. என்னப்பா இன்னைக்கு ரைட் எல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இன்னும் ஒரு ரைடு இருக்கு அப்படின்னு அந்த போட்டை ஓட்டுறவர் சொல்லுவாரு. சரி வா டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம மாதவனும் அந்த போட் டிரைவரும் டீ குடிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த டீ கடைக்காரர் கூட பாத்தீங்கன்னா இவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் அந்த டீ கடைக்காரர் ஒரு விஷயத்த சொல்றாருங்க. அந்த பச்சை கலர் சாரி கட்டிட்டு ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணு அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை ஏதுன்னு தெரியல. நாங்கெல்லாம் யாரு போய் கேட்டாலும் அந்த பொண்ணு ஆன்சர் பண்ண மாட்டான்றா, அழுதுகிட்டே இருக்கா. அந்த பொண்ணோட நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது உங்க ஊருக்கார பொண்ணு மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. நீங்க போய் என்னன்னு கொஞ்சம் பேசி பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் போய் பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதவன் அங்க போறாருங்க. அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது, லீலா தான். மாதவன் கிட்ட போயிட்டு மலையாளத்துல என்னாச்சு ஏன் அழுவுறீங்க அப்படின்னு கேட்பாருங்க. லீலா ஆன்சர் பண்ண மாட்டாங்க. நீங்க தமிழா அப்படின்னு கேட்ட உடனே திரும்பி பார்ப்பாங்க. சோ அவங்க தமிழ் அப்படின்றத இவர் புரிஞ்சுக்குவாரு. என்னாச்சுன்னு கேட்பாரு. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. லீலா பாத்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் குரூப் கூட டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. வந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க மிஸ் ஆயிட்டாங்க. இப்போ இந்த போட் டிரைவர் கிட்ட சொல்லி இந்த போட் டிரைவர் பாத்தீங்கன்னா அவரோட சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. காலையில இருந்து போட்ல யாராவது தமிழ் குரூப்பை கூட்டிட்டு வந்தீங்களா, அவங்களோட டீடைல்ஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு. பட் அவங்களுக்கும் எந்த ஒரு தகவலும் தெரியலங்க. இப்ப லீலா உட்கார வச்சு ஒரு டீ வாங்கி கொடுக்குறாரு. எந்த ஹோட்டல்ல நீங்க ஸ்டே பண்ணிருந்தீங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது அப்படின்றாங்க. உங்க கூட வந்தவங்களோட போன் நம்பர்ஸ் ஏதாவது தெரியுமான்னு கேட்டா தெரியாதுன்றாங்க. அட்லீஸ்ட் உங்க போன் நம்பராவது என்னன்னு தெரியுமான்னு கேட்டா அதுவும் தெரியாது அப்படின்றாங்க. லீலாவை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு குரூப் டூருக்கு வந்திருக்காங்க. சோ வந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க செப்பரேட் ஆயிட்டாங்க. செப்பரேட் ஆன டைம்ல எவனோ ஒருத்தன் இவங்க பர்ஸ் அடிச்சிட்டு போயிட்டான். சோ பர்ஸுக்குள்ள தான் பாத்தீங்கன்னா பணமும் போனும் இருந்திருக்குது. அதனால இவங்களுக்கு வேற எந்த ஒரு தகவலும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகுறாங்க. டீ கடைக்காரர் சொல்றாரு, பக்கத்துல ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு தமிழ் பீப்புள்ஸ் எல்லாம் அடிக்கடி வந்து போவாங்க. நீங்க அங்க போனீங்கன்னா இவங்களோட டீம் அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா பாக்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு மாதவனே பாத்தீங்கன்னா லீலாவை கூப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாருங்க. அந்த கோயில் கிட்ட லீலா நின்னுக்கிட்டு இருக்க, நம்ம மாதவன் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு ஆள் கிட்ட போய் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்களும் சொல்லிடுறாங்க இந்த இடத்துக்கு அந்த மாதிரிலாம் யாரும் வரல அப்படின்ட்டு. லீலா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு, நீங்க கவலைப்படாதீங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஏரியால இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் ரொம்ப பசிக்குது பசிக்குது அப்படின்ற மாதிரி காசு கேட்டுட்டு இருப்பாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீயும் பிஸ்கெட்டும் வாங்கி கொடுப்பாருங்க. உங்களுக்கும் பசிக்கும்ல, காலையில இருந்து எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, பசிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்க லீலா எதுவுமே சொல்ல மாட்டான்றாங்க. சோ அவங்களுக்கு பசிக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சப்பாத்தி கடைக்கு கூட்டு போறாருங்க. அந்த சப்பாத்தி மாஸ்டர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு சுத்தபத்தமும் இல்லாம சப்பாத்தி பூரி எல்லாம் சுட்டு தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததும் லீலாக்கு சாப்பிடணும்னே தோணாது. இதை நம்ம மாதவன் புரிஞ்சுக்குவாரு. சரி நம்ம வேற கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சந்துகள்ல கூட்டிட்டு போயிட்டு இருப்பாருங்க. ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு, மெட்ராஸ்காரங்க தான் அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு, நீங்க எப்ப இந்த ஊருக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு காலையில தான் வந்தேன் அப்படின்றாங்க. அப்படியா, நீங்க வந்த உடனே கண்டிப்பா ஒரு ஹோட்டலுக்கு தான் போயிருப்பீங்க. அந்த ஹோட்டல் இங்க இருந்து எவ்வளவு தூரம், எங்க இருக்குன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா லீலா எனக்கு தெரியலங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வார்த்தைக்கு வார்த்தை வாங்க போங்கன்னு தான் பேசுறாங்க. சரி முதல்ல உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போயிட்டு மசால் தோசையும் காஃபியும் ஆர்டர் பண்றாருங்க. நீங்க இங்க வந்தீங்க தொலைஞ்சு போயிட்டீங்க. நீங்க டூர் கிளம்பும் போதே எங்கெங்கெல்லாம் போலாம் அப்படின்ற ஒரு பிளான் போட்டு வச்சிருந்திருப்பீங்க இல்லையா, டூரிஸ்ட் கைடும் சொல்லி இருந்திருப்பாரு இல்லையா, இந்த பிளேஸ்க்கெல்லாம் உங்களை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிளேஸோட நேம் ஏதாவது தெரிஞ்சா கூட சொல்லுங்க, நம்ம ஆல்ரெடி அங்க போயிட்டோம்னா அவங்க அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம பிடிச்சிடலாம் இல்லையா அப்படின்ட்டு. ஆனா அதுவும் லீலாக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம லீலாக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் தெரியும் அப்படின்றாங்க. சரி வேற என்ன இன்ஃபர்மேஷன் தான் தெரியும், ரிட்டர்ன் ட்ரெயினா
அது எப்போன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா அது நாளைக்கு காலையில தான் அப்படின்னு லீலா சொல்றாங்க. அப்புறம் என்னங்க, நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்ல லீலா அப்படியே பாக்குறாங்க. அது வந்து இன்னைக்கு நம்ம தேடி பார்க்கலாம், சப்போஸ் இன்னைக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னா நாளைக்கு நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. அதை தொடர்ந்து உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்க லீலா சொல்றாங்க, என்னோட கணவர் இறந்து 1.5 வருஷம் ஆச்சு அப்படின்ட்டு. பசங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு லீலா சொல்றாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே ஃபுட் வந்துருதுங்க. மாதவன் சொல்றாரு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இங்க தமிழ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆபீஸ் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டை சார்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்தா உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி அப்படின்னா உதவி பண்ணி கொடுக்கறதுக்காக அந்த அசோசியேஷன் இருக்கு. நாம அங்க போயிட்டு நீங்க காணாம போன விஷயத்தை எல்லாம் டீடைல்டா சொன்னோம்னா உங்க ஆளுங்க உங்களை தேடி வரும்போது அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்ல இவங்களும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. நம்ம மாதவனை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே கலகலன்னு பேசக்கூடிய ஒரு ஆள் தானே, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, வாரணாசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் கூட தொடர்பு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னொரு காலத்துல வாழ்ந்த மன்னர்கள் அப்படின்னு இவர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. லீலாவே ஆல்ரெடி ஏகப்பட்ட டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா போலாமா அப்படின்னு கேட்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. போற வழியிலலாம் இந்த மாதிரி தமிழ்நாட்டு சார்ந்த குரூப் இவங்களை தேடி வந்தாங்களான்னு என்கொயரி பண்ணி பாக்குறாங்க. பட் யாருமே அந்த மாதிரி வரல அப்படின்றது தெரிய வருது. சரின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்காரங்களுக்கெல்லாம் உதவி செய்யறதுக்காக ஒரு ஹெல்ப் டெஸ்க் இருக்கு இல்லையா, அந்த ஆபீஸ்க்கு இவங்க போறாங்க. ஆபீஸ்ல லீலா உட்கார வச்சுட்டு மாதவன் வெளியில விசாரிக்கிறதுக்காக போறாருங்க. அப்ப அந்த ஆபீஸ்ல இருக்கிறவரு உதவி செய்வாரு அப்படின்னு பார்த்தா அவரோட ஃபிளர்ட்டிங் திறமையெல்லாம் வெளிப்படுத்தி லீலா கிட்ட பயங்கரமா வலிஞ்சுக்கிட்டு இருப்பாருங்க. நீ வாரணாசி வரைக்கும் வந்து தொலைஞ்சு போனதுக்கான காரணமே என் கூட சேரணும் அப்படின்றதுதான் விதி, அது கடவுளால் எழுதப்பட்டது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த நேரம் பார்த்து மாதவன் உள்ள வந்துருவாரு. பட்டுன்னு லீலா எழுந்திருச்சு வெளியில போயிருவாங்க. லீலாவை கூப்பிட்டு மாதவன் அப்படியே மறுபடியும் நடக்க ஆரம்பிப்பாருங்க. லீலா கிட்ட அந்த ஆள் ரொம்ப உன்னை தொல்லை பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி லீலா சொல்லுவாங்க. இவங்க பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும்போது காதலர்கள் ரீல்ஸ் மேக் பண்றதுக்காக அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அகோரிகள் இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து லீலா கேக்குறாங்க, இவங்க எல்லாம் பணத்தை சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டா அது உண்மையா அப்படின்ட்டு. ஆமா, பாதி எரிஞ்சிட்டு இருக்கும் போதே சாப்பிடுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி மாதவன் சொல்லுவாருங்க. அப்ப லீலா சொல்லுவாங்க, வாரணாசி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்தேன், ஆனா நான் நினைச்ச மாதிரியே இல்ல அப்படின்ட்டு. இப்ப மாதவன் சொல்லுவாரு, ஆக்சுவலா வாரணாசி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நினைச்சது எல்லாமே சரிதான், ஆனா நீங்க கண்ணால பாக்குற விஷயங்கள்லாம் உங்களை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. இதுக்கப்புறம் வாரணாசி நான் நினைச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா வாரணாசி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவாருங்க. அவரோட பேச்சு கேட்டுட்டே வாரணாசியை அவங்க பாக்குறாங்க பாருங்க. அங்க மியூசிக் வாசிப்பாங்க, போட் சவாரி போவாங்க, நிறைய பறவைகள்லாம் பறக்கும், தண்ணியில விளையாடுவாங்க. சோ எல்லாமே பாக்குறதுக்கு அழகா தெரிய ஆரம்பிக்குங்க. அப்ப நம்ம லீலாவும் மாதவனும் ஒரு பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு பஞ்சு மிட்டாய் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கும். மாதவனும் சரின்னு கேட்டு ஒரு பேக்கெட்டை வாங்கி சாப்பிட ஆரம்பிப்பாருங்க. இப்ப லீலா கேட்பாங்க, நீங்க வாட்டுக்கு ஒரு வழியை சொல்லிட்டு கிளம்பி போயிருந்திருக்கலாம், ஏன் இவ்வளவு டெடிகேட்டடா எனக்கு உதவி செய்றீங்க, உங்களை பத்தி நீங்க எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க தான் கேட்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாருங்க. என்னோட பேரு மாதவன், நான் வந்து ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டேன். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவ இந்த ஊர்ல இருக்கக்கூடிய டான்ஸ் டீம்ல கோரியோகிராஃபரா இருந்துட்டு இருக்கா. அடிக்கடி நான் அவளை பாக்குறதுக்காக இந்த ஊருக்கு வரதும் போறதுமா இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாருங்க. டான்ஸா, எனக்கும் டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு லீலா சொல்றாங்க. அப்புறம் உங்களோட மனைவி அப்படின்னு கேட்கும்போது, பொண்ணு பிறந்த உடனே என்னோட மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாருங்க. சிங்கிள் பேரண்டா இருந்துதான் தன்னோட பொண்ணை வளர்த்திருக்காருன்னு தெரிய வருதுங்க. இப்ப லீலா அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. லீலாவோடைய கணவருக்கு லீலா 2வது தாரங்க. கணவரோட முதல் திருமணத்துல மணிகண்டன் அப்படின்ற ஒரு பையன் இருந்திருக்கான். முதல் தாரம் இறந்து போயிடுச்சுங்க. இறந்து போய் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் லீலாவை திருமணம் பண்ணி இருந்திருக்காரு. வாழ்க்கை லீலா எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்லங்க. மணிகண்டனும் பாத்தீங்கன்னா வளர்ந்து கல்யாணம் பண்ணி டெல்லியில போய் செட்டில் ஆயிட்டான். அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு, பேரன் எடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி லீலா சொல்றாங்க. இப்ப ரீசெண்டா தான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி லீலாவோட கணவரும் இறந்து போயிருந்திருக்காரு. இப்ப லீலா தனியா தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. அவங்களோட பையனையும் பேரனையும் பார்த்து கூட ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றாங்க. என்ன பண்றது, அவங்களும் பிஸி லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு வகையில இதுவும் நிம்மதிதான், பட் வாழ்க்கைக்கு நிம்மதி மட்டும் போதாதுல்ல அப்படின்னு மாதவனை பார்த்து சொல்ல, மாதவன் இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. இவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க அப்படின்ட்டு, நீங்க வாரணாசிக்கு என்ன நோக்கத்துக்காக வந்தீங்க, இந்த இடத்தையெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். ஆனா இப்போ உங்க டீம் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட்டீங்க. நாமளும் முடிஞ்ச வரைக்கும் உங்க டீமை தேடி பார்த்தோம், அவங்களோட டீடைல் எதுவுமே நமக்கு கிடைக்கல. ஆனா நாளைக்கு காலையில கண்டிப்பா அவங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவாங்க, நம்ம பாத்திரலாம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் நீங்க ஏன் சும்மா இருக்கணும், நான் வேணா இந்த ஊரை சுத்தி காட்டுறேன், அதுவும் சும்மா இல்ல டூரிஸ்ட் காசா எனக்கு காசு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி மாதவன் விளையாட்டா பேசுவாருங்க. லீலாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஒரு பில்டிங் மேல போய் இவங்க நின்னுக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கப்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ரீல்ஸ் எடுத்துட்டு சுத்திட்டு இருந்தாங்களே, அவங்க அந்த இடத்துலயும் ரீல்ஸ் எடுத்துட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அதை பார்த்தா லீலா சொல்லுவாங்க, இவங்கள தானே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், இவங்க எப்போதும் போன்லயே இருந்துகிட்டு இருக்காங்க, இவங்க வாழ்க்கை முழுக்க போன்லயே போயிரும் போலயே அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு மாதவன் சொல்லுவாரு, பொதுவா போன்னால தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட முடியாது, போன்னால நிறைய யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல, லீலா கேக்குறாங்க, வாரணாசியில உங்களுக்கு எல்லா இடமும் தெரியுமா அப்படின்ட்டு. தெரியும் அப்படிங்கும் போது உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா அப்படின்ற மாதிரி லீலா கேக்குறாங்க. கேளுங்க அப்படிங்கும் போது, இங்க லெசி மலாயோ அப்புறம் கச்சோரி எல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன், இங்க கிடைக்குமா, அது எங்க கிடைக்கும்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, பட்டுன்னு இவர் கேட்பாரு, இதுக்கு முன்னாடி நீங்க டிராவல் எல்லாம் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு. லீலா சொல்றாங்க, என்னோட கணவர் கூட ஒரு 2 முறை நான் டெல்லிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்துட்டு போயிருக்கேன், அவ்வளவுதான் என்னோட டிராவல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க
டிராவல் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்க நம்ம மாதவன் சொல்றாரு, நான் நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. சரி, நீங்க போனதுலயே உங்களுக்கு பிடிச்ச இடம் எது அப்படின்னு கேட்கும்போது ஹிமாச்சல் அப்படின்றாருங்க. அங்க ஒரு கிராமம் இருக்குதான், அந்த கிராமத்துக்கு போற பாதையே செம்ம அழகா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ லீலா கேட்பாங்க, அங்க ஸ்னோ எல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, சீசன் அப்பெல்லாம் ஸ்னோ இருக்கும். என்னோட மருமகன் யூகேல இருந்து வரப்போறான், வந்ததுக்கு அப்புறம் நாங்க எல்லாம் அங்க போலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கிறோம் மார்ச் மாசத்துல, நீங்களும் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க லீலா அப்படியே ஸ்மைல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லெசி வேணும்னு கேட்டிருந்தீங்களா, வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் லெசி சாப்பிடறதுக்காக போவாங்க. அந்த லெசியை கடைஞ்சு ஊத்தி தருவாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம லீலா கேட்பாங்க, வயசான காலத்துல நம்ம உடம்புக்கெல்லாம் இது ஒத்து போகுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வாங்கி தருவாருங்க. லீலா சாப்பிட்டு பார்த்துட்டு தஞ்சாவூர் ஸ்வீட் மாதிரிலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில ஒரு பாட்டி இருக்காங்களாம், அவங்க ஒரு ஸ்வீட் செய்வாங்களாம், அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லையா, இப்பெல்லாம் அந்த ஸ்வீட் சாப்பிடும் போதெல்லாம் அவங்க ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அன்பானவங்க, நல்லவங்க, எப்போதுமே ஜாலியா இருந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் தூங்க போறேன்னு சொல்லிட்டு போய் படுத்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க எழுந்திருக்கவே இல்லை அப்படின்னு அந்த பாட்டியோட கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மாதவனோட உடம்புல அந்த லெசி செட் ஆகல போலங்க, பயங்கரமா வாமிட் வர ஆரம்பிச்சிடும். ஓரமா நின்று லீலா பயங்கரமா கலாய்ச்சி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இவங்க 2 பேரும் அடுத்தடுத்த இடங்களுக்கு டிராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பட்டம் விட்டுக்கிட்டு இருப்பானுங்க, அவங்க கூட சேர்ந்து மாதவனும் போய் பட்டம் விட்டுக்கிட்டு இருப்பாருங்க. அப்போ ஒரு சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா லீலா கிட்ட பூ வாங்கிக்கோங்க கா ப்ளீஸ் கா ப்ளீஸ் கா அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி அவ சேல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆரம்பத்துல லீலா வேணான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் மாதவனை கூப்பிட்டு எனக்கு ஒரு 100 ரூபாய் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி, இந்த 100 ரூபாய் நீ வச்சுக்கோ அப்படிங்கும் போது, பூ வாங்குறதுனா வாங்கிக்கோங்க, எனக்கு சும்மா எல்லாம் காசு தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவா. இப்ப லீலா சொல்லுவாங்க, இவளுக்கும் படிக்கணும்லாம் ஆசை இருந்திருக்குல்ல அப்படின்ட்டு. நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க 10வது ஃபெயில் அப்படின்ற மாதிரி லீலா சொல்லுவாங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கான வசதிகள்லாம் இருந்துமே நீங்க வந்து படிக்காம விட்டுட்டீங்க. ஆனா இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்படி கிடையாது, படிக்க அனுப்புறதுக்கு கூட காசு இல்லாதனால தான் இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவளுக்கும் யாராவது இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கும் போது, நீங்க வேணா கூட கூட்டிட்டு போங்களே அப்படிங்கும் போது, நான் ரெடி தான், அவ வரணுமே அப்படின்ற மாதிரி லீலா சொல்லுவாங்க. இந்த ஆர்த்தி ஃபங்க்ஷன் எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஈவினிங் ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் எடுத்து செக் பண்ணி பாப்பாரு. மாதவனோட பொண்ணு கிட்ட இருந்து 3 டைம் கால் வந்திருக்குங்க. இருங்க, என்னோட பொண்ணு கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுந்திருச்சு போறாரு. கட் பண்ணா மாதவனுடைய பொண்ணை காட்டுறாங்க. மாதவனுடைய பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு டீமோட ட்ரெடிஷனலான டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதே சமயம் லீலாவுடைய டீம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் லீலாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க தேடிக்கிட்டு தாங்க இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் லீலாவை பத்தின எந்த ஒரு தகவலும் கிடைக்காம தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்ப மாதவன் என்ன பண்றாருன்னா, லீலாவை அங்க இருக்கிற ஒரு நபர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு, யாராவது லீலாவை தேடி வந்தாங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லீலாவோட மொத்த டீடைல்ஸையும் அங்க இருக்கக்கூடிய ஒரு லெட்ஜர்ல ஃபில் பண்ணி வைக்கிறாங்க. உடனே அந்த லெட்ஜர்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸை மைக் மூலமா அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டு கூட அந்த இடத்துக்கு யாராவது வந்தா கூட லீலாவை அவங்க டீம் கூட சேர்த்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்பதான் லீலா ஒரு விஷயத்தை யோசிச்சு கேட்கறாங்க, காலையில இருந்து என் கூடயே நீங்க இருக்கிறீங்களே, சப்போஸ் உங்களுக்கு இன்னைக்கு வேற ஏதாவது பிளான் இருந்ததா அப்படின்னு கேட்க, ஆமா நான் மறந்தே போயிட்டேன், நாளைக்கு பொண்ணுக்கு பர்த்டே, சாரி வாங்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி 2 பேருமே சேர்ந்து போய் சாரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. 2 பேரும் சேர்ந்து நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அப்ப அவங்களுக்கும் சாரி வாங்குவாங்க, ட்ரையல் எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. அப்ப நீங்க பூ வச்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாதவன் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அக்கா கிட்ட பூ வாங்கிட்டு வந்து வச்சு விட சொல்லுவாங்க. அந்த கடைக்கார அக்காவும் வச்சு விட்டுருவாங்க. ஆனா லீலாக்கு ஒரு மாதிரி சங்கடமா போயிருங்க. துணியை வாங்கிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பிடுவாங்க. ஆனா லீலா பாத்தீங்கன்னா மாதவன் கிட்ட பேசாமையே கோவமாவே நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. கூப்பிட்டாலும் நிக்கவே மாட்டாங்க. பட்டுன்னு இவர் சொல்லுவாரு, இந்த தமிழ் அசோசியேஷன்ஸ் கிட்ட இருந்து கால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு நிப்பாங்க. நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்ல, கரெக்டா மாதவனுக்கு அவங்க பொண்ணு கிட்ட இருந்து கால் வரும். இப்பதான் டான்ஸ் முடிஞ்சது, ஒரு 30 நிமிஷத்துல நான் வந்தறேன், நம்ம ஒன்னா சாப்பிடலாம் அப்படிங்கும் போது, இல்ல நான் இப்ப என் ஃப்ரெண்டு கூட வெளியில இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவாரு. எந்த ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி கேட்க, அது உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவர் சமாளிக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி சமாளிக்கக்கூடிய ஆளே கிடையாது, ஏதாவது நம்ம கிட்ட மறைக்கிறாரே என்னவோ, சரி ஓகே நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி மாதவனுடைய பொண்ணு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் லீலா கிட்ட பேசுறதுக்காக போவாரு. ஆனா லீலா பாத்தீங்கன்னா என்கிட்ட சாரி கேட்டா நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சரி அந்த கடையில அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, சாரி அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் சகஜமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேரும் டயர்ட் ஆகி ஒரு வீட்டோட திண்ணையில போய் உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் வசிச்சுக்கிட்டு இருக்குங்க. அந்த குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பயங்கரமான சண்டை, பயங்கரமா கத்திட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் உங்க மனைவி கூட சண்டை போட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் மாதவன் சொல்றாரு, நானும் என்னோட மனைவியும் வாழ்ந்ததே வெறும் 1.5 வருஷம் தான். திருமணமாகி அவ பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறந்த உடனே அவ என்னை விட்டு போயிட்டா. அதுக்கப்புறத்துல இருந்தே நான் தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. லீலாவோட கதை பாத்தீங்கன்னா அப்படியே இங்க நடக்கிற சண்டை மாதிரி தானா, தினம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்குமா, வாழ்க்கை நிம்மதியாவே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம லீலாவுடைய கணவர் லீலாவை பாத்தீங்கன்னா பொண்டாட்டியா ஒரு நாளும் பார்த்ததே இல்லையா, அவரோட பையனை பாத்துக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரி தேவைப்பட்டுச்சு, அந்த மாதிரி தான் என்ன ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி லீலா சொல்றாங்க. மாதவனுடைய பொண்ணு போன் பண்ணப்ப சொல்லியிருப்பாங்க, சோ நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கான்றதை செக் பண்ணீங்களா அப்படின்ட்டு. நான் போய் செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு. இப்போ ஃபுட் எல்லாம் ரெடி பண்ற இடத்துக்கு இவங்க 2 பேரும் வராங்க. சோ இங்க பிரியாணி நல்லா இருக்கும், கையோட சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம மாதவன் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க சாப்பிடுங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணுக்கு போனை போட்டு, ஆக்சுவலா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு லேடி டூர் வந்திருக்காங்க, வந்த இடத்துல தன்னோட குரூப்பை மிஸ் பண்ணிட்டாங்க, போறதுக்கு வழி தெரியாம சுத்திக்கிட்டு இருந்தாங்க, நான் தான் உங்களை கைட் பண்ணி
பண்ணி அந்த குரூப் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் உங்ககிட்ட சரியா இதெல்லாம் சொல்ல முடியல அப்படிங்கும்போது, இதெல்லாம் எதுக்குப்பா என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா, நீங்க அந்த லேடியை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா கூட நான் உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொல்ல, நீ கொஞ்சம் வைக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வெக்கப்பட்டுட்டே போனை கட் பண்றாருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடம் பாக்குறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான இடம் மாதிரி இருக்குங்க. அங்க ரிசப்ஷன்ல இருக்கிறவர் சொல்லுவாரு, இவங்களுக்கு வயசு கம்மியா இருக்கும் போலயே, இவங்களுக்கெல்லாம் அட்மிஷன் தர முடியாது அப்படிங்கும்போது, அட்மிஷனுக்காக வரல, ஜஸ்ட் பார்த்துட்டு போறதுக்காக வந்திருக்கிறோம், இவங்க என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி மாதவன் அந்த பில்டிங்க்குள்ள கூட்டிட்டு போறாருங்க. அங்க போய் பார்த்தா நிறைய வயசானவங்க இருக்காங்க, சாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. இது என்ன இடங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் மாதவன் சொல்றாரு, காசிக்கு வந்து உயிரை ஓட்டம்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதனால வயசான காலகட்டத்தில், அதாவது சாவு நெருங்கும் போது இங்க வந்து அட்மிஷன் போட்டு ஜாயின் பண்ணிப்பாங்களாம், அதுக்கப்புறம் இங்கேயே இறந்துருவாங்களாம். இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் 15 நாள் செக்இன் டைம் தருவாங்களாம். சப்போஸ் 15 நாளைக்கு அப்புறம் அவங்க சாவல அப்படின்னா செக் அவுட் பண்ணிட்டு போயிடணுமா. இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாத்தையுமே லீலா விசித்திரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு மண்டபத்துல போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப லீலா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் கடவுளை நேர்ல பார்த்தேன்னா கடவுள் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. என்ன கொஸ்டின் அப்படின்னா, என்னோட வாழ்க்கை ஏன் இப்படி படைச்ச, என்னோட வாழ்க்கை ஏன் எனக்கு பிடிச்ச மாதிரி அமையவே இல்லை, நான் வெளிப்படையா என்ன நினைக்கிறேன் அப்படின்றத கூட பேச முடியாத அளவுக்கு தான் நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம லீலா நல்லா டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு பொண்ணு தானாங்க. திருமணத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வாட்டி டான்ஸ் ஆடி இருந்திருக்காங்க. அந்த ஒரு வாட்டிக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலி இவங்களை ஆடவே விடலையா. லீலாவோட வாழ்க்கையில ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து இவங்க நகர ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அஸ்தியை கரைக்கிறதுக்காக வந்துட்டு இருப்பாருங்க. பட்டுன்னு இவங்க மேல இடிச்சு அந்த அஸ்தியெல்லாம் கீழே சிந்திரும். ஹெல்ப் பண்றதுக்காக மாதவன் போவாரு. ஆனா அவர் திட்டிடுவாரு. அவரே பாத்தீங்கன்னா அந்த அஸ்தியெல்லாம் எடுத்து கவர்ல போட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம லீலா பாத்தீங்கன்னா மாதவன் கிட்ட சொல்லுவாங்க, ஆக்சுவலா என்னோட வாழ்க்கையில எல்லாருமே ஒரு அன்லக்கி, நான் கூட இருந்தேன்னா அவங்களுக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஆபத்து வரதுக்குள்ள நீங்க தயவு செஞ்சு எங்கிட்ட இருந்து போயிருங்க அப்படின்ற மாதிரி லீலா சொல்லுவாங்க. இப்ப கீழே விழுந்த அஸ்தியெல்லாம் எடுத்துட்டு அந்த நபர் அழுதுகிட்டு இருப்பாருங்க. அவர்கிட்ட போயிட்டு இவங்க சாரி சொல்லுவாங்க. அவரோட சோக கதையெல்லாம் சொல்லுவாருங்க. அதெல்லாம் கேட்டு இவங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு சாமியாரை வச்சு அங்கேயே அஸ்தியை கரைக்கிறதுக்கான ஏற்பாடை இவங்க பண்ணி கொடுப்பாங்க. அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு அந்த சடங்குகளை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே இந்த ஹெல்ப் டெஸ்க்ல இருந்து கால் பண்ணிடுவாங்க. லீலாவை தேடிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம மாதவன் பாத்தீங்கன்னா லீலா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி, நாங்கள கூட்டிட்டு போய் விட்டுற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாருங்க. அப்ப லீலாவும் மாதவனும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. 2 பேரும் இதுக்கப்புறம் ஒருத்தர் மிஸ் பண்ணுவாங்கன்றது மட்டும் தெளிவா தெரியுதுங்க. அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு இவர் கூட்டிட்டு போவாருங்க. இதுக்கப்புறம் நான் இங்க இருந்து தனியா போய்க்கிறேன், நீங்க போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவரும் சரின்னு கேட்டுட்டு ரொம்ப எமோஷனலா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாருங்க. அப்ப லீலா அந்த இடத்துல தன்னந்தனியா நின்னுட்டு சின்ன வயசுல நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. லீலாவோட அப்பா பாத்தீங்கன்னா கோயில்ல பெயிண்ட் அடிக்கக்கூடிய வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க. அப்பா கோவில்ல பெயிண்ட் வேலையில ஈடுபட்டு இருக்கும்போது இவளும் அந்த கோயிலே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பா. அப்பா எப்படா வருவாரு அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பா. அப்பா கிட்ட பெரிய கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கு. அதுக்கு என்ன பக்கத்துல தான் இருக்குது, கூட்டிட்டு போறேன் அப்படிங்கும்போது, அப்ப தூரமா இருக்கக்கூடிய கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படிங்கும்போது, அதுக்கு ட்ரெயின்ல போகணும் அப்படிங்கும்போது, எனக்கு ட்ரெயின்ல போகணும்னு ஆசையா இருக்குது, கூட்டிட்டு போங்க, நீயும் நானும் மட்டும் போலாம்ப்பா, அம்மா வந்தா என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சின்ன வயசுல அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருப்பா. இது எல்லாத்தையுமே இப்போ அந்த வாரணாசியில உட்காந்து லீலா நினைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு இந்த ஜாஃபர் வராருங்க. இந்த ஜாஃபர் பாத்தீங்கன்னா லீலா கிட்ட பேச்சு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஆனா லீலா எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இவர் கொஞ்சம் பயமுறுத்த ஆரம்பிப்பாரு. இந்த இடத்துக்கு யாராவது வழி தப்பி வந்துட்டாங்கன்னா உசுரோட திரும்பி போவே மாட்டாங்க, இங்கே சாவடிச்சு புதைச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல லீலா பயப்படுறாங்க. பயப்படாதீங்க, சும்மா பயமுறுத்துறதுக்காக விளையாட்டு பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன நடந்தது, ஏன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கன்ற கதையை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் நம்ம மாதவன் இருக்கிறார் இல்லையா, தன்னோட பொண்ணு கிட்ட போன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாரு. சோ இவர் பேசுறதுலயே பொண்ணு புரிஞ்சுக்கிறாங்க, இவர் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் பார்த்து அந்த டூரிஸ்ட் காரங்க கிட்ட இருந்து கால் வரும். இன்னும் லீலா வரவே இல்லை, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நீங்க சொன்ன இடத்துல கொண்டாந்து விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரும் அந்த இடத்துக்கு போவாருங்க. அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல லீலா இருக்க மாட்டாங்க. அங்க இருக்கிற டூரிஸ்ட் ஆளுங்க எல்லாம் பயங்கரமா புலம்பிட்டு இருப்பாங்க. வயசான காலத்துல ஆன்மீக பயணம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இந்த லேடினால நம்ம எல்லாருக்கும் தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கட் பண்ணா ஜாஃபர் பாத்தீங்கன்னா டீ வாங்கிட்டு வந்து கொடுத்து உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் லீலா பாத்தீங்கன்னா சில விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லீலா டூருக்காக இந்த ஊருக்கு வந்து அதுக்கப்புறம் காணாம போய் அவங்க பர்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போனதுனால இவங்க சுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா. உண்மை என்னன்னா இவங்களாதான் செப்பரேட் ஆகி வந்திருக்காங்க. இவங்க தனிப்பட்ட முறையில இந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்திருக்காங்க. வாண்டடா தான் பாத்தீங்கன்னா இந்த வாரணாசியில தொலைஞ்சு போயிருக்காங்க. அதை தொடர்ந்து இவங்க 2 பேரும் பேசிட்டே நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்பதான் லீலா ஒருத்தனை கவனிக்கிறாங்க. இவன் தான் என்னோட பர்ஸை திருடிட்டு போனது அப்படின்னு சொல்ல, உடனே லீலாவும் ஜாஃபரும் பயங்கரமா துரத்த ஆரம்பிப்பாங்க. அப்படி அவனை துரத்திட்டு போகும்போது லீலா பாத்தீங்கன்னா அந்த குரூப்போட சேர்ந்துருவாங்க. அந்த குரூப் ஆளுங்கெல்லாம் அங்க நின்னுட்டு இருப்பாங்க. அதே இடத்துல நம்ம மாதவனும் இருப்பாருங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா லீலாவை பயங்கரமா திட்டுவாங்க. எங்க போன, உன்னால என்ன ஆச்சு தெரியுமா, உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. லீலாக்கு ஒரு மாதிரியா இருக்கும். பட்டுன்னு நம்ம மாதவன் என்ன நினைச்சாருன்னே தெரியல. லீலாவோட கையை பிடிச்சு, நாளைக்கு தான் உங்களுக்கு ட்ரெயின், நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இவங்களை கொண்டாந்து நான் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருவாருங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஜாஃபர் வருவாரு. நம்ம மாதவன் கிட்ட நான் லீலாவோட நியூ ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அந்த திருடனை நான் பிடிச்சிட்டேன், அவங்க கிட்ட இருந்து வேலட்டையும் போனையும் வாங்கிட்டேன், ஆனா அதுல ஒரு 200 ரூபாய் கம்மியா
இருக்கும், திருடனும் பொழைக்கணும் இல்லையா, அதனால அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாருங்க. அதுக்கப்புறம் மாதவன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஆட்சேபணம் இல்லைன்னா நான் ஸ்டே பண்ணி இருக்கிற ஹோட்டலே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட கூட்டிட்டு போவாருங்க. மாதவன் ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்காக போயிருப்பாரு. அந்த நேரம் பார்த்து போன் அடிக்கிற சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா மாதவனுடைய பொண்ணு தான். உடனே இவங்க அட்டன் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவாங்க. மாதவனுடைய பொண்ணும் நம்ம லீலாவும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. மறுபடியும் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஈவினிங் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ரெண்டு பேரும் டிராவல் பண்றாங்க. சோ அந்த வாரணாசியில நடக்கக்கூடிய இந்த ஆர்த்தி ஃபெஸ்டிவல் எல்லாத்தையுமே பாக்குறாங்க. காலையில ஒரு சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா பூ வித்துட்டு வந்துட்டு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணு மறுபடியும் பூவும் விளக்கும் வித்துட்டு வந்துட்டு இருப்பா. அந்த பொண்ணு கிட்ட இந்த கூட மொத்தத்தையும் என்கிட்டயே கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லி மொத்தத்தையும் இவங்களே வாங்கிப்பாங்க. அதை வந்து ஆத்துல விட்டுட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்திலேயே நம்ம மாதவனும் இருப்பாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாதவனுடைய பொண்ணு பாத்தீங்கன்னா தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு இந்த மாதிரி அப்பா ஒரு லேடிக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த லேடி கூட அவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்பவே பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. அதை தொடர்ந்து நம்ம மாதவனும் லீலாவும் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அங்கே ஸ்டெப்பில் உட்காந்துட்டு சில பேர் பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ லீலாவும் டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, நம்ம மாதவன் வந்து கோத்துடுவாருங்க. லீலாவும் பார்த்தீங்கன்னா அங்கே டான்ஸ் ஆடுவாங்க. அந்த வழியா போற வரவங்க எல்லாம் அந்த பாக்ஸ்ல காசை டொனேஷனா கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாக்ஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து லீலா கிட்ட கொடுத்து இது உன்னோட ஷேர் அப்படின்ற மாதிரி கையில கொடுப்பாங்க. லீலாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. காலையில இருந்து நீங்க நிறைய எனக்கு செலவு பண்ணிருக்கீங்க இல்லையா, இந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி லீலா நம்ம மாதவ கிட்ட கொடுக்க மாதவன் சொல்லுவாரு எனக்கு பணம் எல்லாம் வேணாம், ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்துருங்க, ஞாபகமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி அப்படின்ற மாதிரி லீலாவும் கேட்டுப்பாங்க. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போதே காலையில பார்த்தோம் இல்லையா, அந்த டீ கடைக்காரரு தனியா உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு யாருமே இல்லை அப்படின்றத சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவரோட சோகத்துல கொஞ்சம் பங்கு போட்டுட்டு ஆறுதெல்லாம் சொல்லிட்டு பார்த்தா அங்க ஒரு ஜெயிண்ட் வீல் சுத்திக்கிட்டு இருக்குங்க. அதுல இவங்க போகணும் விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. லீலாவா அதுல ஏத்தி விட்டு இவர் பாத்துக்கிட்டு இருப்பாருங்க. அந்த இடத்துக்கு இந்த தமிழ் அசோசியேஷனை சார்ந்தவர் வருவாரு. காலையில அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்றேன்னு தானே கூட்டிட்டு வந்தேன், ஆனா ராத்திரி வரைக்கும் அந்த லேடி கூட நீ சுத்திட்டு இருக்கனா உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தப்பா பேசிக்கிட்டு இருப்பாரு. மாதவனுக்கு கோவம் தான் வரும். அதுக்கப்புறம் லீலா வந்தோடனே இவங்க அவாய்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு, ரூமுக்கு போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம லீலா சொல்லுவாங்க நான் ராத்திரி முழுக்க இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு கரையோரத்துல இருக்கக்கூடிய போட்ல இவங்க ரெண்டு பேரும் போய் படுத்துக்கிறாங்க. அண்ணாந்து வானத்தை பார்த்துட்டே இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகி இவங்க ரெண்டு பேரும் ஒரு உறவா மாறுற மாதிரியான எமோஷன்ஸ் எல்லாம் வெளிப்பட்டு இருக்குங்க. இந்த ஒரு சூழ்நிலையில உங்களோட சின்ன வயசு போட்டோ ஏதாவது இருக்கா அப்படின்னு லீலா கேட்பாங்க. உடனே ஒரு பர்சுல இருந்து ஒரு போட்டோ எடுத்து கொடுப்பாரு. அதை பார்த்துட்டு லீலா இது என்கிட்டயே இருக்கட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கையிலேயே வச்சுப்பாங்க. ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க கதையா, அதான் காலையில கதை சொல்லலாம்னு வரும்போது நீங்க தான் பட்டுன்னு போலான்னு சொல்லிட்டீங்களே, எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவாரு. காலையில நான் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருந்தேன், பயங்கர டென்ஷன்ல இருந்தேன், அந்த டைம்ல போயிட்டு நீங்க கதை சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நான் கதை கேட்பேன், இப்போ நான் கதை கேட்கிற மைண்ட்ல இருக்கேன், நீங்க தாராளமா கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு கதை கேட்கறதுனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்ற மாதிரி இவர் கேட்பாரு. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி லீலா சொல்லுவாங்க. சரி நான் கதை சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மாதவன் அப்படியே கதை சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க. அடுத்த நாள் காலையில லீலா எழுந்திருப்பாங்க. பார்த்தா பக்கத்துல நம்ம மாதவன் படுத்து கிடப்பாரு. நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு லீலா வந்து மாதவனுடைய தலையை அப்படியே வருடி விடுவாங்க. பட்டுன்னு பார்த்தா இது மாதவனுடைய கனவுங்க. மாதவன் கண் முழிச்சு பார்த்தா லீலா இன்னும் தூங்கிட்டு இருப்பாங்க. லீலாவை எழுந்திரீங்க அப்படின்ற மாதிரி எழுப்புறதுக்கு முயற்சி செய்வாரு. ஆனா லீலா எழுந்திருக்கவே மாட்டாங்க. சரி டீ வாங்கிட்டு வந்து எழுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுந்திருச்சு டீ வாங்கிட்டு வருவாருங்க. டீ வாங்கிட்டு வந்து எழுப்புனாலும் லீலா எழுந்திருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க தெரிய வருது லீலா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க எல்லாம் அந்த இடத்துக்கு வராங்க. அடுத்த கட்ட ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஓரமா உட்காந்து நம்ம மாதவன் ரொம்ப உடஞ்சு போய் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாருங்க. அந்த இடத்துக்கு நம்ம மாதவனுடைய பொண்ணு ஜானகி வருவாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஓரமா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற நம்ம மாதவன் கையில பொண்ணு எதையோ ஒன்று கொடுப்பாங்க. என்னன்னு பார்த்தா மாதவனோட சின்ன வயசு போட்டோவும் கடைசியா அவங்க ஏர்ன் பண்ணாங்க இல்லையா அந்த பணமும் அப்படியே சுருட்டி வச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போதே இவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. அதுக்கப்புறம் மாதவனும் மாதவனுடைய பொண்ணும் தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான இறுதி சடங்கு எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. இந்த உலகத்துல 24 மணி நேரம் அப்படின்றது சாதாரணமா இருக்கலாம். ஆனா ஒருத்தங்களோட வாழ்க்கையில அந்த 24 மணி நேரம்ன்றது எவ்வளவு எமோஷன்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு போகுது அப்படின்றத இந்த படத்தின் மூலமா நம்மளால பார்க்க முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.